ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 4.12 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் வந்து டின்னு சொல்லி நடுவில் ஒரு பேரலல் லைன் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏபியோட வேல்யூவும் ஏசியோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக நடுவில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா அது இன்னும் ரெண்டு சைட்ஸை எப்படி வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு தியரம். அது என்னென்னா தேல்ஸ் தியரம். ஸோ வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஒரு பேரலல் லைன் கொடுத்துருக்கிறதுனால தேல்ஸ் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பை தேல்ஸ் தியரம், அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த சைட்ஸ் ஏடி பை டிபி அதுவும் இந்த பக்கம் சைடு ஏஇ பை இசியும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அந்த தியரம் எழுதிக்கிறோம். இப்போ அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஏடிக்கு பதிலாக எக்ஸு, டிபிக்கு பதிலாக x-2, ஏஇக்கு பதிலாக x+2, இசிக்கு பதிலாக x-1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா x இன்ட்டு x-1 இஸ் ஈக்குவல் டு x+2 இன்ட்டு x-2 கிடைக்குது. இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா x² - x இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து a+b இன்ட்டு a - bங்கிற ஃபார்முலா அப்படி a² - b² கிடைக்கும். ஸோ x² - 2² x² - 4 கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது x இஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்குது. இப்போ நம்ம சைட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஏபியோட வேல்யூவும் ஏசியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி அப்படிங்கிறது வந்து ஏடி பை டிபி அப்படிங்கிற இதை வச்சு x + x-2 அப்படின்னு போட்டு அதில் எக்ஸோட வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபின்னு போட்டு அதில் ஏடிக்கு பதிலாக எக்ஸு, டிபிக்கு பதிலாக x-2ன்னு போட்டு அதை சால்வ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ 4ன்னு கொடுத்து மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்து 6ன்னு கிடைக்குது. ஸோ ஏபி ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சாச்சு. அதே போல் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஇ ப்ளஸ் இசின்னு போட்டு x+2 ப்ளஸ் x-1ன்னு போட்டு அதில் எக்ஸோட வேல்யூ கொடுத்தோம்னா ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே போல் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசின்னு போட்டு அதில் ஏஇக்கு பதிலாக x+2, இசிக்கு பதிலாக x-1 போட்டு அதை சால்வ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ 4ன்னு கொடுத்தோன்னா 8 + 1 = 9ன்னு கிடைக்குது. ஸோ ஏபியோட வேல்யூ 6, ஏசி இஸ் ஈக்குவல் டு 9ன்னு கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.